ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி இந்த ஒரே முட்டை வச்சு தான் லஞ்சே சாப்பிட போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு பாத்திரத்தில் ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றியிருக்கேன். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துனா போதும். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபோர்க் வச்சு கலந்து விட்டுக்கலாம். இந்த முட்டையை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா அடித்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ சின்னதாக ஒரு கடாய் எடுத்துக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த ஆம்லெட் 2 பக்கமும் நல்லா செவந்து வெந்து வரட்டும். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ 2 பக்கமே நல்லா செவந்து வெந்துருச்சு. போதும், எடுத்துடலாம். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய கடாய்ங்கிறதுனால இதுலேயே நான் செஞ்சுட்டேன். ஒருவேளை தாளிக்கிற கரண்டியில் ஆம்லெட் செஞ்சிங்கன்னா வேறு கடாயில் தாளித்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா ப்ரௌன் கலராகவே வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கு, அதை சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். தக்காளி இது மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது நல்லா கிரேவி பதத்துக்கு வரும், அதுக்காக தான். 1 நிமிஷம் போல் வதக்கிட்டு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலா தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் வதக்கினா போதும். மசாலா தூள் கரைஞ்சிடக்கூடாது. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ மசாலோட பச்சை வாசம் போயிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மசாலோட பச்சை வாசம் போகிறதுக்குள்ளே தக்காளியும் நல்லா வதங்கிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஆம்லெட்டுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துனா போதும். இது நல்லா கொதித்து வரட்டும். கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஆம்லெட் இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் கொதிச்சா போதும். இந்த கிரேவியில் ஆம்லெட் 2 நிமிஷம் போல் கொதிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாவே இறங்கும். இப்படி செய்யும்போது நம்ம கிரேவியில் முட்டையோட ஃப்ளேவர் இறங்கும். அதே மாதிரி முட்டையில் கிரேவியோட ஃப்ளேவரும் இறங்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி பூரிக்கும் சூப்பரான சைடிஷாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பிக்கலாம் ஆம்லெட்டை. இந்த பக்கம் 1 நிமிஷம் போல் வெந்தால் போதும். இப்போ நம்ம கிரேவியும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்கும். அந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. போதும், திருப்பிடலாம். இப்போ ஆம்லெட் பார்த்திங்கன்னா கிரேவியில் நல்லாவே வெந்திருக்கும். நல்லா கிரேவியும் ஊறி இருக்கும். கிரேவியும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு லஞ்சு சாப்பிட சரியாக இருக்கும். இந்த ஒரு ஆம்லெட்டும் கிரேவியும் வச்சு நம்ம ஒரு தட்டு சோறு தாராளமாகவே சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வேணும்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கூட தூவிக்கலாம். போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடான சாப்பாட்டுக்கு இதை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் எடுத்துருக்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு சரியாக இருக்கும். அவ்வளோதான். இதை நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம காமதேனு அக்ஷயத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.